கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ போன வீடியோஸில் ரீசெண்ட் டேஸில் ஆரக்கிளில் டெக்னிக்கல் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து நிறைய பீப்புள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபாலோஅப் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஆரக்கிளில் டெக்னிக்கல் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்துட்டு என்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும், ஸோ அந்த இன்டர்வியூஸை வந்து நம்ம எப்படி கிராக் பண்ணலாம், ஸோ அந்த இன்டர்வியூக்கு வந்து எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், தென் அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது, ஸோ என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத ஒரு கேண்டிடேட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு கேண்டிடேட் மட்டும் கிடையாது, ஒரு 2-3 கேண்டிடேட்டோட டீட்டெயிலான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய டாப் எம்என்சியில் வந்து பிளேஸ் இருக்காங்க, அரௌண்ட் ஒரு 40 பீப்புள்ஸ்க்குள்ளே. தென் இதை வந்து நான் ரொம்ப ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எதுக்காக அந்த 1-to-1 ஸ்லாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேரெக்டாக நீங்கள் என்னோட கனெக்ட் பண்ணும்போது தென் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலிஸ்ட் இன்டர்வியூ ரோலுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு மொத்தம் 3 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 ரவுண்டில் என்னென்ன ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். தென் ஆக்சுவலி இந்த கேண்டிடேட் வந்து இந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஒரு 4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் அவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவலில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எவ்வளோ டியூரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4 வீக்ஸ் ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் இவங்களுக்கு வந்துட்டு இவங்க அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் டைம் எடுத்திருக்கு இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபுல்லாக நடக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் வந்து ஒரு செலக்டான கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஐ அப்ளைட் வியா கம்பெனி வெப்சைட் அண்ட் வாஸ் இன்டர்வியூட் இன் March 2024 அண்ட் தேர் வாஸ் 3 ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து டேரெக்டாக அஃபிஷியலாக கம்பெனி வெப்சைட்லேயே அப்ளை பண்ணியிருக்காங்க. தென் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ வந்து March 2024 வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 இயர் பேக்கப் முன்னாடி. தென் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு இந்த இன்டர்வியூவில் வந்து மொத்தம் 3 ரவுண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 ரவுண்டில் என்னென்ன ரவுண்டில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HR ரவுண்ட் இருந்திருக்கு, தென் டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்திருக்கு, தென் 1-to-1 ரவுண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்துட்டு ஏன்னா டேரெக்டாக எடுத்தோன்னே HR ரவுண்ட் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. அதனால் வந்துட்டு இவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்ட் 1 HR கொஷனில் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கொஷன்லேயே இவங்க எல்லா ஆன்சர்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க, சேலரி எக்ஸ்பெக்டேஷனை பற்றி கேட்டிருக்காங்க, தென் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாமே வந்து HR ரவுண்டில் கவர் பண்ணக்கூடிய ஒரு கொஷின். இது வந்து பேசிக்கான கொஷின்ஸ் தான் இருக்கும். இது வந்து உங்களை பற்றி தான் இருக்கும், டெக்னிக்கலாக எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. தென் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி எக்ஸ்பெக்டேஷன், ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ரவுண்ட் 2 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலி ரவுண்ட் 2 வந்துட்டு நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் அடுத்தடுத்த கொஷின்ஸும் அவங்க கேட்பாங்க. இல்லை நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அங்கேயே உங்களை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. தென் அந்த ரவுண்ட் 2 வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் ஆன் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ரோல், டெக்னிக்கல் கொஷின்ஸ் 5 to 6 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி இவங்க ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் இவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான். அதனால் வந்துட்டு ப்ரீவியஸ் பண்ண ப்ராஜெக்ட், ப்ரீவியஸ் ஒர்க் பண்ண ரோலில் இருந்து தான் இவங்களுக்கு வந்து கொஷினே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கொஷினாகவே ஒரு 5 to 6 கொஷின் தான் இவங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஹவு கேன் யூ ஆப்டிமைஸ்டு MySQL queries அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி வந்துட்டு ஒரு MySQL queries வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் அதுக்கு ஆன்சருமே இவங்க கொடுத்துருக்காங்க. ஆப்டிமைசிங் MySQL queries இன்வால்வ்ஸ் யூசிங் இண்டெக்ஸஸ், அவாய்டிங் unnecessary joins, ஆப்டிமைசிங் டேட்டா டைப்ஸ் அண்ட் யூசிங் query catching அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு MySQL queries வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க, எப்படி அதை வந்து ரெடியூஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சருமே இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, use indexes on column frequently, used in where, order by and group by clauses அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then avoid using select, star and the fetch the columns as need அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Optimize data types to use to the smallest data type possible for each column. Then avoid unnecessary joins for use inner join instead of the outer join when possible அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then enable query catching to store the result of frequent queries அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then இதில் வந்துட்டு இந்த கொஷின்ஸ்க்கான இந்த how can you optimize MySQL queriesக்கான ஆன்சர் தான் இந்த கொஷின். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் வந்து ஆன்சரை இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ரவுண்ட் 1 வந்துட்டு நமக்கு HR ரவுண்டில் இதை தான் கேட்டிருக்காங்க. தென் ரவுண்ட் 2 வந்து டெக்னிக்கல் ரவுண்டில் இந்த 2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, MySQL பற்றி பேக் அண்ட் டேட்டாபேஸில் தான் அனலிஸ்ட்னாலே கண்டிப்பாக வந்து SQLலாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் கண்டிப்பாக SQL நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ இந்த ரவுண்ட் 3ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேனேஜர் கொஷின்ஸ், வை வாண்ட் டு லீவ் த ப்ரீவியஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மேனேஜர் ரவுண்டில் இந்த 1-to-1 ரவுண்டில் ஸோ அதர் தனில் ஒரு மேனேஜராக தான் இருப்பாங்க, இல்லை
ஃபைனல் ஹெச்ஆராக இருப்பாங்க. அந்த ரவுண்டில் வந்து நமக்கு வந்து மேனேஜர் சம் பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதனால் அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இன்டர்வியூ ஆன்சர் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஒய் வாண்ட் டு லீவ் த ப்ரீவியஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி எதுக்காக நீங்கள் ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து இருந்து ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்து படித்து வச்சுக்கோங்க. தென் ஓகே, இப்போ இந்த கேண்டிடேட் வந்து ஓவராலாக 4 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓவராலாக வந்துட்டு இந்த இன்டர்வியூக்கு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களே என்ன மாதிரி டாபிக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணால் இந்த ஆரக்கிளில் டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML5, தென் ஜாவா, பைத்தான், MySQL அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் படித்து கவர் பண்ணிங்கன்னா அழகாக ஈஸியாக வந்து டெக்னிக்கல் அனலிஸ்ட்டோட வந்துட்டு ஆரக்கிளில் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஃபார் த டிப்ஸ் ஃபார் த ஜாப் சீக்கர்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரிப்பேர் அக்கார்டிங் டு த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஒரு டைமுக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. தென் படித்ததுக்கப்புறம் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூமில் என்ன போட்டிருக்கீங்களோ அந்த ரெஸ்யூம்ஸில் இருக்க மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பிகாஸ் ரெஸ்யூமை பார்த்து தான் உங்களுக்கு கொஷின் அண்ட் கொரிஸே ரைஸ் பண்ணுவாங்க. அதனால் அதுலேயே நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா லிட்டரலி நீங்கள் அந்த அப்ளை பண்ணதே வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதனால் ரெஸ்யூம் அண்ட் உங்கள் ஜேடி பற்றி படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்துட்டு ஸ்கில்ஸ் அவாலுவேட்டட் இந்த இன்டர்வியூவில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கில்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா MySQL பற்றி தான் கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பேக்அண்ட் டேட்டாபேஸ் பற்றி அந்த MySQL டேட்டாபேஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் அதர் நெக்ஸ்ட் கேண்டிடேட் வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுமே வந்து ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 தான் கொடுத்துருக்காங்க. தென் இவங்களுக்கும் மாடரேட் லெவல், தென் லெஸ் தென் 2 வீக்ஸ்க்குள்ளேயே நடந்திருக்கு இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே சேர்த்து. 2 வீக்ஸ்னால் அரௌண்ட் ஒரு 14 டேஸ்க்குள்ளேயே எல்லா ப்ராசஸுமே நடந்திருக்கு. இவங்களும் வந்து ஒரு செலக்டான ஒரு கேண்டிடேட் தான். ஸோ இந்த கேண்டிடேட் வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ அப்ளைட் வி அப்ரோச்ட் பை த கம்பெனி அண்ட் வாஸ் இன்டர்வியூடு பிஃபோர் May 2023. தேர் வாஸ் இன்டர்வியூ 2 rounds அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இவங்க வந்துட்டு ஸோ டேரெக்டாக கம்பெனி மூலிமா தான் கம்பெனி வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து மொத்தம் 2 ரவுண்ட் தான் இருந்திருக்கு. அந்த 2 ரவுண்டு என்னென்ன ரவுண்டாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் டெஸ்ட் இருந்திருக்கு, தென் டெக்னிக்கல் டெஸ்ட் இருந்திருக்கு. அந்த கோடிங் டெஸ்ட்டில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு அந்த கோடிங்கில் சர்ச் அண்ட் அன்சார்ட்டட் அரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கை அரே டாப்பிக்கை கவர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரவுண்ட் 2ல டெக்னிக்கல் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் டியூமிக் வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் இந்த டியூமிக்னா டம்மி வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் டம்மி வெப்சைட்ஸ் இன்வால்வ்ஸ் த டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் பேசிக் வெப்சைட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸஸ். ஒரு டெஸ்டிங் பர்பஸஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு டம்மி வெப்சைட்டை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இவங்களே வந்து இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் அ சிம்பிள் லேஅவுட் ஃபார் அ டிசைன் ஃபார் த வெப்சைட். ஸோ ஒரு சிம்பிள் லேஅவுட் அண்ட் டிசைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இன்க்ளூட் தான் பிளேஸ் ஹோல்டர் கண்டென்ட் அண்ட் இமேஜஸ். ஸோ அதில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்ட் இருக்க மாதிரி அதில் வந்து இமேஜஸில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. தென் என்ஷோர் த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி லைக் நேவிகேஷன் அண்ட் லிங்க்ஸ் ஒர்க். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வெப்சைட்டில் மேப் இன்டெகிரேஷன் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மேப் வந்துட்டு கிளிக் பண்ணால் டேரெக்டாக அந்த ரூட்கே நமக்கு நேவிகேட் பண்ணி கூட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லிங்க்ஸ்லாம் நிறைய லிங்க்ஸ் வச்சிருப்போம். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த பட்டன் ஒர்க் ஆகிற மாதிரி. ஸோ அந்த லிங்க்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. யூஸ் இட் டம்மி டேட்டா ஃபார் த டெஸ்டிங் பர்பஸஸ். ஏதாவது ஒரு டம்மி டேட்டாவை நீங்கள் ஃபீட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் பர்பஸஸ்க்காக. தென் அதுக்கப்புறம் கன்சிடர் யூசிங் வெப்சைட் பில்டர் ஃபார் கோடிங் ஃப்ரம் ஸ்க்ராச். ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் கோட் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. தென் இதெல்லாமே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கிரியேட்டட் டம்மி வெப்சைட் வந்து இதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இன்டர்வியூக்கு வந்து பேசிக்காக அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ரெட்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட், CSS இது ரெண்டுமே வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்பிள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷனும் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.